இப்போ பார்க்க போகிறது இன்டர்ஸ்டைட்டல் காம்பவுண்ட்ஸ். அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் இல்லைனா மாலிக்யூலில் நடுவில் போய் எந்த ஒரு மெட்டல் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்துட்டு இன்டர்ஸ்டைட்டல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இங்கே பார்ப்போம். ஃபார்ம்ட் வென் ஸ்மால் ஆட்டம்ஸ் லைக் ஹைட்ரஜன், போரான், கார்பன், நைட்ரஜன் trapped in the metal lattice இது போய் ட்ராப் ஆச்சுன்னா இது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் ஸ்டைச்சியோமெட்ரிக் மாலிக்யூல்ஸில் மட்டும்தான் ஆகும். டைட்டானியம் கூட C ஆட் ஆகிருக்கு, ஜிங்க் கூட ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கு, மேங்கனீஸோட நைட்ரஜன். ஸோ இதுதான் வந்துட்டு இன்டர்ஸ்டைட்டியல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து ஹை ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, காமனாக இருக்கிற மெட்டல் லாட்டிஸோடு இது சேர்ந்துருச்சுன்னா மெல்ட்டிங் பாயிண்ட் ஹை ஆகும். அதே மாதிரி இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது. அப்புறம் மெட்டல் கார்பைட்ஸ் ஆர் கெமிக்கலி இனர்ட்னா வந்துட்டு மெட்டல் கார்பைட்ஸ், இந்த மாதிரி கார்பைட்ஸ் வந்துட்டு இது இனர்ட்டாக இருக்கும். சீக்கிரம் வேறு மெட்டல்ஸோட இல்லைன்னா ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகாது, இனர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்பரேஷன். பொட்டாசியம் டைக்ரோமேட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குரோமேட் ஓர்லேருந்து நம்ம வந்துட்டு குரோமியம் வந்துட்டு செப்பரேட் பண்ணுறோம் த்ரூ கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ். அதை செப்பரேட் பண்ணிவிட்டு அதை ரோஸ்ட் பண்ணுறோம். ரோஸ்டிங்னா ஆக்சிஜனோட ட்ரீட் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபெரஸ் குரோமேட் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு இந்த Na2CO3 சோடியம் கார்பைடோட ரியாக்ட் ஆக வைக்கிறோம். அப்புறம் இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது நம்மளுக்கு சோடியம் குரோமேட்டு பை ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். ஓகேவா, இந்த சோடியம் குரோமேட் வந்துட்டு நம்ம H2SO4ஓட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். அப்போ நம்மளுக்கு சோடியம் டைக்ரோமேட் இந்த இது கிடைக்கும். ஓகேவா, இந்த சோடியம் டைக்ரோமேட் லாஸ்ட்டு வந்து KClோட ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இங்கே Na இருக்குது இல்லைங்களா, Na வந்துட்டு Clோட ரியாக்ட் ஆயிரும், K வந்துட்டு இங்கே போய் அட்டாச் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட் கிடைக்கும் வித் NaCl. இதுதான் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ப்ரிப்பரேஷன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு பேஸோட ரியாக்ட் ஆகுது, அப்புறம் ஆசிடோட ரியாக்ட் ஆகுது, லாஸ்ட்டு ஒரு சால்ட்டோட KClோட ரியாக்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட் கிடைக்கும். லாஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா குரோமைல் குளோரைட் டெஸ்ட். குரோமைல் குளோரைட் டெஸ்ட் வந்து குளோரின் டெஸ்ட், குளோரின் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்துட்டு NaCl H2SO4 ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இங்கே குரோமைல் குளோரைட் கிடைக்குது. ஓகேவா, இது வேப்பர் ஃபார்மில் வந்துட்டு எவாப்ரேட் ஆகும். ஓகேவா, ரெட்டிஷ் வேப்பரில் எவாப்ரேட் ஆகும். இந்த ரெட்டிஷ் வேப்பர்ஸ் வந்துட்டு NaOHோட ட்ரீட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த வந்துட்டு சோடியம் குரோமேட் கிடைக்கும். ஓகேவா, இது கிடைச்ச ப்ராடக்ட் வந்து மறுபடியும் நம்ம வந்துட்டு லெட்டோடு நம்ம இது ரியாக்ட் பண்ண வச்சோன்னா நம்மளுக்கு லெட் குரோமேட் கிடைக்கும். இந்த லெட் குரோமேட் வந்து ப்ரிசிப்டேட்டாக நம்மளுக்கு கிடைக்கும், எல்லோ ப்ரிசிப்டேட்டாக. சப்போஸ் இந்த எல்லோ ப்ரிசிப்டேட் வந்துடுச்சு, இந்த ரியாக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லோ ப்ரிசிப்டேட் வந்துடுச்சுன்னா குளோரின் வந்துட்டு அந்த காம்பவுண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு குரோமைல் குளோரைட் டெஸ்ட்.